நான் சொல்ல போற இந்த 5 குறள மாத்திரம் உங்க லைஃப்ல நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னா 2026ல உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நாம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறது கலியுகம், டிஜிட்டல் காலம். நம்மளை சுத்தி வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூபு, இன்ஸ்டாகிராமு, சோசியல் மீடியா, அப்புறம் அஹ், செயற்கை நுண்ணறிவுன்னு நம்மளை சுத்தி ஏகப்பட்ட செய்திகள் குமிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுல எது நிஜம் எது பொய்ன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. சில பொய்களை நிஜம்னு நம்பி நாம ஏமாந்து போகிறதுக்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு. ஆமாங்க, எந்த நியூஸையும் அது உண்மையா பொய்யான்னு ஃபேக்ட் செக் பண்ணாம நம்பி எந்த காரியத்திலையும் இறங்கிடாதீங்க. அப்புறம் ஏமாந்து போயிடுவீங்க. அடுத்த குறளுக்கு போவோமா? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. பிறருடைய உதவி நமக்கு வேணும்னாக்க மற்றவங்க கிட்ட நம்ம அன்பாவும் ஆதரவாகவும் நடந்துக்கணும். தீயினால சுட்ட புண்ணு, நமக்கு ஒரு புண்ணு ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் காலத்துல அந்த புண்ணு ஆறிடும். ஆனா நம்ம நாவினால வாய் தவறி ஏதாவது ஒருத்தரை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வடு அவங்க இதயத்துல ஆழமா பதிஞ்சு என்னைக்குமே ஆறாது. அப்புறம் அவங்க கிட்ட இருந்து நமக்கு எந்த உதவியும் கிடைக்காம கூட போயிடும். அதனால நாம என்ன பேசுறோங்கிறத நிறுத்தி நிதானிச்சு அப்புறமா பேசணும். அடுத்த குறளுக்கு போவோமா? பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். இன்னைக்கு நீங்க யாருக்காவது ஏதாவது ஒரு கெடுதல் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பூமராங் மாதிரி அதே கெடுதல் உங்களுக்கும் வந்து சேர்ந்துரும். அதனால தயவு செஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாதீங்க. அடுத்த குறளுக்கு போமா? தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்தபின் தன்னெஞ்சே தன்னைச் சுடும். உண்மையின் மூலமா கிடைக்கக்கூடிய வெற்றி தான் நிரந்தரமானது. அதனால உங்க மனசறிஞ்சு எப்பவுமே பொய் சொல்லிடாதீங்க. அப்படி பொய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொய்யானது வாழ்நாள் பூரா உங்க மனசுல ஒரு ஆழமான வருத்தத்தையும் வலியையும் ஏற்படுத்தும். கடைசி குறளுக்கு போமா? ஆகாறு அளவு இட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. ஒரு பைப்புல தண்ணி வருது, அதை பிடிக்கிறதுக்கு நீங்க ஒரு குடம் எடுத்துட்டு போறீங்க. அந்த குடத்துல ஒரு ஓட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஓட்டை பைப்புல வர்ற தண்ணியோடைய அளவை விட அந்த ஓட்டை பெருசா இருந்துச்சுன்னா அந்த குடத்துல தண்ணி நிக்குமா? நிக்காது. உங்க வருமானத்துக்கு மீறி நீங்க செலவு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை என்னைக்குமே பலம் பெறாது. இந்த 5 குறளையும் நீங்க நினைவுல வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சீங்கன்னா வர்ற ஆண்டுகள்ல உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் வெற்றி தான்.